இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்கவிருப்பது லீலை சிறுகதை. எழுதியவர் ஜெயமோகன். ஒலிவடிவில் வழங்குபவர் தீபிகா அருண். ஏதோ நல்ல வீட்ல குட்டியாக்கும். அதுக்கு பேரை பார்த்தாலே தெரியுமே. தாட்சாயணின்னு சொல்லும்பனே ஒரு இது இருக்கே என்று சுப்பையா செட்டியார் சொன்னார். ஆமா, அது பின்ன அந்த குட்டிய கண்டாலே தெரியாதா? அதுக்கு முகத்துல உள்ள தேஜஸ் என்ன, சிரிப்பு என்ன என்றார் மாணிக்க நாடார். இங்க வந்து இப்படி சிக்கி சீரழியுது. ஏது நேரத்துல இவன் கூட இப்படி இறங்கி வரணும்னு தோணுச்சோ என்று அருணாச்சலம் சொன்னார். அது எப்படிவே இந்த மாதிரி குட்டிக இவனுகள மாதிரி ஆளுக கூட இறங்கி வந்துருதாளுக என்று சுப்பையா செட்டியார் கேட்டார். இந்த பாட்டு பாடுதவனுக, படம் வரையுதவனுக, நாடகம் போடுதவனுக எல்லாருக்கும் இதுல ஒரு நேக்கு உண்டு பாத்துக்க. அதுலயும் டான்ஸ் ஆடுதவன்னா பிறகு பார்க்க வேண்டாம் என்றார் உடக்கு கருணாகரன். ஆமா, அர்ஜுனன் டான்ஸ் ஆடுதவன்லா என்றார் மாணிக்க நாடார். அங்க என்னமோ புகையுதுன்னு சொன்னாவளே, என்ன வாக்கம் என்று மாணிக்க நாடார் கேட்டார். என்ன புகையதுக்கு, நேரடியா நடக்குது. அவனுங்களுக்கு ஒன்னும் அதுல ஒளிவு மறைவு இல்ல. இந்த குட்டிய கூட்டிட்டு வந்தவன் அந்த ஒல்லிப்பைய, டான்ஸ் செல்லப்பன். இப்ப இந்த குரூப்ல அடிமுறை ஆசான் எரும நாராயணனுக்கு இவளுக்கு மேல ஒரு கண்ணு. குரூப்ப நடத்துத சதானந்தன் நாயருக்கு 2 கண்ணு. விளங்குமா? குட்டிய அவனுக நாசமாக்கி போடுவானுக. வேறென்ன என்றார் சுப்பையா செட்டியார். உரப்பன் கணேசன் அவர்கள் பேசுவதை மாறி மாறி கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு அவர்கள் சொல்வது கொஞ்சம் போல புரிந்தது. தாட்சாயணி ஏதோ ஆபத்தில் இருக்கிறாள் என்று தெரிந்தது. அவன் மனம் படபடத்தது. இந்தா உரப்பன் கேட்டுக்கிட்டு நிக்குதான். இவன் ராத்திரி பகலா அங்கனையாக்குமே. எலே உரப்பா, அங்க என்னலே சண்டை? தெரியல என்று உரப்பன் சொன்னான். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தெரிஞ்சது டான்ஸு, பாட்டு. அப்படியே உட்காந்து பாப்பான். சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம். பாவப்பட்ட பயலாக்குமே. லே, நீ குரூப்ல சேருதியாலே? உரப்பன் கணேசன் இல்லை என்று தலையசைத்தான். அவர்கள் அதன் பின் பேச்சிப்பாறை தண்ணீரைப் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அவன் அங்கிருந்து விலகி நடந்தான். கைதமுக்கு முச்சந்தியில் அம்புரோஸ் பெருவட்டரின் தோட்டத்தில் சைக்கிள் இறங்கா சர்க்கஸ் போட்டிருந்தது. அந்த காலை வேளையில் அங்கே யாருமில்லை. சைக்கிள்காரன் மாணிக்கம் மட்டும் சைக்கிள் மேல் அமர்ந்து பூவரச மரத்தின் மேல் சாய்ந்திருந்தான். பூவரச மரத்தின் மேல் அமர்ந்த காக்காய்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தன. சைக்கிள் ஓடி ஓடி உருவான வட்டத் தடத்தின் நடுவே கமுகுத்தடி நடப்பட்டு அதன் உச்சியில் 4 பக்கமும் பார்த்து கோளாம்பி ரேடியோ கட்டப்பட்டிருந்தது. கமுகுத்தடியின் உச்சியிலிருந்து 4 பக்கமும் மணிப்பொச்சக் கயிற்றில் இழுத்து கட்டப்பட்ட வண்ண காகித தோரணங்களும் அந்த வட்ட முற்றத்தை சுற்றி நடப்பட்டிருந்த மூங்கில்களில் பொருத்தப்பட்டிருந்த குழல் விளக்குகளும் அதற்கு ஒரு சர்க்கஸ் கூடாரத்தின் தோற்றத்தை கொடுத்தன. சற்று அப்பால் 3/4 ஆள் உயரமான 3 கூடாரங்கள் பழைய லாரி டார்பாயை இழுத்துக் கட்டியவை. பழைய சேலையைக் கொண்டு திரையிடப்பட்டவை. அங்கே 2 சைக்கிள்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அங்கும் எவரும் இருப்பதாக தெரியவில்லை. மாணிக்கன் உரப்பனிடம், லே, இங்க வா என்றான். என்னண்ணா என்று உரப்பன் அருகே சென்றான். ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு வாடே, ஒரு தீப்பெட்டியும். சரிண்ணா. போ. அண்ணா, பைசா. மாணிக்கன் முகம் சுளித்து, அங்கன ஆறுகிட்டையாவது வாங்கலே என்றான். சரிண்ணா என்று உரப்பன் கூடாரத்தின் அருகே சென்றான். முதற் கூடாரத்திற்குள் எருமை நாராயணனும் ஒத்தை சண்முகமும் குருவி ராமனும் உருமால் சந்திரனும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். விதவிதமாக வாயைத் திறந்து ஓசையுடன் மூச்சு விட்டார்கள். எருமையின் வாய்க்குள் கரை படிந்த பற்களின் அடிப்பகுதி தெரிந்தது. அவன் 2ஆம் கூடாரத்திற்குள் எட்டிப் பார்த்தான். அதற்கு வெளியே கோமாளி வேஷம் போடும் உண்டை வேலாயுதன் தூங்கிக் கொண்டிருந்தான். உள்ளே டான்ஸ் செல்லப்பன் தூங்கினான். டான்ஸ் செல்லப்பனை அப்போது பார்க்க மிக சாதாரணமாக இருந்தான். குழிந்த கண்கள், ஒடுங்கிய கன்னம், சற்றே பற்கள் உந்திய வாய். ஆனால் முகத்தில் செந்நிற பவுடர் பூசி, வாயில் சிவப்புச் சாயம் போட்டு, சுருள் முடி டோப்பா வைத்து, கருப்புக் கண்ணாடி அணிந்து அவன் எம்ஜிஆராக வரும்போது அவரைப் போலவே இருப்பான். கையை சுழற்றி எம்ஜிஆர் போலவே வாழ்த்து சொல்வான். நாடோடி மன்னன் எம்ஜிஆர் போல மூக்கில் கையை வைத்து ஆ என்பான். கூட்டமே வாத்தியாரே, தலைவா என்று கூச்சலிடும். அவனுடன் ஒப்பிடும்போது சிவாஜியாக வரும் உருமால் சந்திரன் ஒரு படி கீழேதான். ஆனால் வசந்த மாளிகையில் வரும் யாருக்காக, புதிய பறவையில் வரும் எங்கே நிம்மதி 2 பாடலிலும் எங்கோ போய்விடுவான். அப்போது டான்ஸ் செல்லப்பன் பக்கத்திலேயே போக முடியாது. பிற அனைவராகவும் குருவிராமன் வந்தான். அவன் எந்த நடிகனைப் போலவும் நடிக்கவில்லை. அவன் இஷ்டத்துக்கு ஆடி நடிப்பான். பின்னால் வளையலோசை கேட்டது.
தாட்சாயணி குளித்து ஈரத்துணியால் தலைமுடியை சுழற்றிக் கட்டிக்கொண்டு கையில் தோளில் முறுக்கிப் போட்ட ஈரத்துணிகளுடன் வந்தாள். மார்பில் பாவாடையை கட்டியிருந்தாள். கால்களில் வெள்ளிக் கொலுசுகள் தெரிந்தன. ஏண்டே என்று அவள் கேட்டாள். சிரித்தபோது கன்னத்தின் இரு பக்கங்களிலும் குழிகள் விழுந்தன. பற்கள் வெண்மையாக ஒளிவிட்டன. ஊரில் எவருக்குமே அத்தனை அழகான பற்கள் இல்லை. மூக்கின் மேலும் கன்னத்திலும் இரு சிறு பருக்கள். அவள் மானிரம்தான். ஆனால் குளித்துவிட்டு வந்தபோது தேய்த்த பலாத்தடியின் மின்னும் மஞ்சள் நிறம் கொண்டிருந்தாள். மாணிக்கண்ணன் பீடி வாங்கச் சொன்னாரு. அவள் தென்னை மரங்களின் நடுவே இழுத்து கட்டப்பட்டிருந்த கொடியில் துணிகளை காயப்போட்டபடி, "அதுக்கு ஏன் இங்க வந்து நிக்குதே?" என்றாள். பைசா? "அதுக்கு இங்க எங்க பைசா? கடையில போய் சைக்கிள் சர்க்கஸ்காரருக்கு பீடி வாங்கி கொடுங்கன்னு கேளு, யாராவது வாங்கி கொடுப்பாங்க." அவள் துணிகளை கை தூக்கி காயப்போட்டபோது அக்களின் மென்மயிர் தெரிந்தது. அவன் பார்வையை விலக்கிக் கொண்டான். கடையில என்னமோ பேசுதாக என்றான். "என்ன?" என்றாள். இங்க சண்டை நடக்குதுன்னு. "என்ன சண்டை?" உங்களுக்காக எருமையும் ஓனரும் சண்டை போடுதாகன்னு. அவள் பெருமூச்சு விட்டு, "அதுக்கென்ன, எல்லாரும்தான் சண்டை போடுதாக" என்றாள். நீங்க எதுக்கு இவரு கூட வந்தீங்க என்று அவன் கேட்டான். "என்னது?" என்று அவள் மூக்கை சுளித்துக் கொண்டு கேட்டாள். டான்ஸ் செல்லப்பண்ணங்கூட. "ஏன்?" இல்ல, குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி என்றான். "என்ன இப்படி?" ரெக்கார்டு டான்ஸ் ஆடுகது. அவள் ஒன்றும் சொல்லாமல் கடைசி துணியையும் உதறி காயப்போட்ட பின், 3 நேரம் சோறு கிட்டுதே என்றாள். அவன் மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றான். அவள் புன்னகைத்து, "பசி தெரிஞ்சா பிறகு சோறுதான் தெய்வம்" என்று கூடாரத்திற்குள் சென்றாள். உரப்பன் கடைக்குச் சென்றான். அங்கே பேசிக் கொண்டிருந்த கூட்டம் இல்லை. குமாரசாமி மாஸ்டரும் ஆசீரும் நின்று கொண்டிருந்தனர். உரப்பன், சைக்கிள் சர்க்கஸ்காரருக்கு பீடி வேணுமா என்றான். வாங்கிட்டு போக வேண்டியதுதானே? ஏன் தொண்டைய கீறுத? பைசா இல்ல. பைசா இல்லாம பீடி கொடுக்க இங்க என்ன அவனுக்கு தந்தையா கடைய வச்சிருக்கான்? அண்ணாச்சி, அவனுக்கு தந்த ஆறுன்னு தெரிஞ்சா அவன் எதுக்கு சர்க்கஸுக்கு போறான் என்றான் ஆசிர். இந்தாலே 2 ரூபா வாங்கி கொண்டு போய் குடு. வலிச்சு சாகட்டும். பிச்சைக்கார கூட்டம். பிச்சைக்கார கூட்டம் ஒன்றும் இல்ல, நல்ல சௌரியமாத்தான் இருக்கானுங்க. நேத்து ஒருத்தன் லாந்திக்கிட்டு இருந்தான். கோழி வேணுமா? கோழி இல்லைன்னா சோறு இறங்காதே அண்ணாச்சிங்குதான். கோழி இல்லைன்னா வெடியரைச்சி இருந்தாலும் போருமா என்றார் குமாரசாமி மாஸ்டர். பீடியுடன் திரும்பிச் சென்றபோது உரப்பனுக்கு வருத்தமாக இருந்தது. மீண்டும் ஒருமுறை தாட்சாயணியை சந்திக்க வேண்டும் போலிருந்தது. மாணிக்கம் சைக்கிளின் ஹேண்டில் பார் மேல் காலை வைத்து பின் சீட்டில் ஒரு பலகையை சாய்மானமாக வைத்து நன்றாக காலை நீட்டி சாய்ந்து அமர்ந்திருந்தான். பலகை பூவரச மரத்தில் சாய்ந்திருந்தது. அந்த சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் இல்லை. சக்கரங்களெல்லாம் மொட்டையான வட்டமாக தெரிந்தன. அவன் பீடியை கொடுத்ததும் மாணிக்கன் அதை வாங்கியபடி, "ஆருடைய பைசா கொடுத்தது?" என்றான். "ஆசிரண்ணன்." அப்போ ஒரு பாக்கெட்டு சீரட்டி கேட்டிருக்கலாமே. உரப்பன் ஒன்றும் சொல்லவில்லை. கூடாரத்திலிருந்து தாட்சாயணி சிவப்பு சேலை கட்டி கூந்தலை விரித்து பின்னால் போட்டுக்கொண்டு சென்றாள். அவள் ரிங்கில் இறங்கும்போது பேண்ட்டும் சட்டையும் போட்டுக்கொண்டு வருவாள். அவளுடைய பின்பக்கம் உருண்டு பெரிதாக தெரியும். மார்புகள் அவள் நடனமாடும்போது குலுங்கும். ஊரில் பெண்கள் சட்டை போட்டு எவருமே பார்த்ததில்லை. அந்த காலத்துல வாழ்க்கை படத்துல வைசேந்தி மாலா சட்டைய போட்டுக்கிட்டு வருவா என்று ஆமோஸ் பாட்டா சொன்னார். அவ வசுந்தராதேவிக்க மகளில்லா என்றார் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை பாட்டா. அப்போது அவன் அவர்கள் இருவரின் முகங்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அதில் அவனால் விளங்கிக் கொள்ள முடியாத ஏதோ ஒன்று இருந்தது. உரப்பன் அவளிடம் போய் ஏதாவது சொல்லலாமா என்று நினைத்தான். ஆனால் அவள் ஒரு பானையில் தண்ணீருடன் போவது தெரிந்தது. சமைக்கப் போகிறாள். ஆண்களெல்லாம் இரவு முழுக்க குடித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவள்தான் அத்தனை பேருக்கும் சமைக்க வேண்டும். அதன் பிறகு சாயங்காலம் முழுக்க டான்ஸும் ஆட வேண்டும். அவன் தயங்கி நின்றபின் கூடாரத்திற்குப் பின்னால் சென்றான். அங்கே அடுப்பு கூட்டி அதில் தாட்சாயணி சமைத்துக் கொண்டிருந்தாள். விறகுகளை சரித்து வைத்து ஒரு காகிதத்தால் விசிறினாள். "என்னடே, பீடி வாங்கி கொடுத்தியா?" ஆமா. அவள் தீயை வீசுவதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவள் உடலில் இருந்த மினுமினுப்பு அந்த ஊரில் எந்த பெண்களிடமும் இல்லை. பெரிய வீட்டுப் பெண்களின் தோல் மென்மையாக இருக்கும். ஆனால் அவர்களின் உடல் குளுகுளுவென பதம் வராத கொழுக்கட்டை போல் இருக்கும். தாட்சாயணி நன்றாக இழுத்து முறுக்கி முடையப்பட்ட பனங்குருத்தோலை பெட்டி போல் இருந்தாள். அவன் பார்ப்பதை உணர்ந்து அவள் நிமிர்ந்து, "என்ன?" என்றாள். கோயிலுக்கு போனீங்களோ? "ஆமா,
அருமையான ஆத்துத் தண்ணி, கரையில மகாதேவர் கோயில். காலம்பர குளிச்சு கும்பிட்டு வந்தா எதமா இருக்கு சைக்கிள்காரரு குளிக்க மாட்டார்ல? என்றான். குளிக்கலாம். சைக்கிள்ல இருந்துகிட்டு பக்கெட்டு தண்ணிய விட்டு குளிச்சா என்ன? சைக்கிள்ல 10 நாள் இறங்காம இருக்கிறது கஷ்டம்லா? எல்லாமே கஷ்டம்தான். 8 நாள் ஆயாச்சு. இனிமே 2 நாள். ஆமா, 8 நாள் என்றாள். இங்கிருந்து எங்க? தெரியல. அருமனையா களியலான்னு பேசிக்கிட்டாங்க என்றாள். ஓனருக்கு தான் தெரியும். இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவாரு. இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.